சுழன்று மேற்பின்னது உலகு, அதனால் உழந்தும் உழவே தலை. வணக்கம். இன்றைக்கு பார்க்க போகிறோம், முதல்ல ஒருக்கா பார்த்தது தான் இந்த மிளகாய் கண்டு ப்ரூன் பண்ணுறது. இங்கே பாருங்கள், இந்த மிளகாய் கண்டு வடிவாக இருக்குல்ல, என்னென்னு சொன்னால் இதில் கீழே இருக்கக்கூடியதெல்லாம் உடைச்சி எடுத்துட்டேன். ரைட், இப்படி தான் இதில் மேலே பிடிச்சி கொண்டு இதுக்கு மேலே வேணும்னு சொன்னால் இந்த இடத்த பிடிச்சி கொண்டு இதில் உள்ள அவ்வளோத்தையுமே இப்படி எடுக்கிறது. பார்க்கக்குள்ளே கொஞ்சம் ஆக்ரோஷமாக இப்படியாக கண்டுபிக்கிறேன் இருக்கும். ஆனாலும் இது வளர்க்குறது நாம் தெளிவாக இதை சரியாக பராமரித்து எடுக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி தான் செய்யணும். இதை நான் கொஞ்சம் முதலே செய்திருக்கணும். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மழை பெய்துகிட்டு இருந்தது, ஒரு 3-4 நாள் தொடர்ச்சியாக மழை பெய்துகிட்டு இருந்ததுனால அந்த டைமுக்குள்ளே இதில் கை வச்சோம்னு சொன்னால் கண்டில் சேதம் கொஞ்சம் கூட வரும், கண்டு பாதிக்கப்படும் செடி. அதனால தான் அதை செய்யலை. இப்படி இதில் வந்து இந்த பூ இருக்குது, இந்த இடத்த விட்டுட்டு கீழே வளத்தையும் அப்படியே உடைச்சி எடுக்கிறோம். சரியா, கீழே வளத்தையும் உடைச்சி எடுக்கிறோம். ரைட், இப்படி எடுக்கக்குள்ளே என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கீழே இருக்கக்கூடிய இலைகள் இருக்குது தானே, கீழே நிலத்தில் முட்டக்கூடிய நிலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இலைகள் நோய் வாரதுக்குரிய நிறைய காரணிகளுக்காக இருக்கும். அந்த இலைகள், அந்த இலையில் மண் படும். கீழே இருந்து மழை பெய்கிற நேரம், இந்த மழை பெய்கிற நேரம் மண் படும். தெரிஞ்சு பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா தெரியுங்க, கீழே இருக்கிற இலை மண்படும். கீழே இருக்கிற இலை என்ன, இங்கேயும் மண்பட்டுருக்கு, தெரியுதா? இது எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு பாருங்க. இங்கே ஒரு ஜான் உயரத்துக்கு மேலே தான் இருக்குது இந்த இலை, ஆனாலும் அந்த இலையிலையும் மண்பட்டுருக்கு. சரியா, இங்கேயும் மண்பட்டுருக்கு. அப்போ அந்த இலைகளில் மண்படுறதால் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக இந்த கீழே உள்ள இலைகள் எல்லாத்தையும் உடைச்சி விடுவோம். இதில் இன்னொரு கிளை ஒன்று வந்திருக்குது, இந்த கிளை ஒன்று வந்திருக்கு. இது என்ன செய்வோம்? ரைட், இதை உடைப்போம். அந்த கிளையையும் இந்த கிளையும் வேணாம், இந்த கிளையை பார்த்தா மிச்சம் எல்லாம் அநியாயமாக போயிடும். சரியா, அதனால் அதையும் உடைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இது முதல் வந்த காய் ஒன்று இருக்குது இதில். சரியா, இனி இது மேலே வளர்ந்து காய்க்கக்குள்ளே நல்லா காய்ச்சி வரும். இப்போ இந்த இவ்வளத்துலேயும் பார்க்கக்குள்ளே இப்போயே இன்றைக்கு ஒரு நாள் இந்த 1 2 3 இஞ்சால ஒரு பூ இந்த வந்திருக்கு, 4, ஒரு நாளைக்கு 5 காய் வரக்கூடிய மாதிரி இருக்குது இந்த அளவு செடியிலேயே. சரியா, அப்போ இதை ஒரு கணக்கு அளவை வளர்த்தோம்னு சொன்னால் இது கொஞ்சம் மண்ணில் விழுந்துட்டு, மழை கொஞ்சம் கூட பெய்ததில் இது மண்ணில் விழுந்துட்டு இதையும் அதே மாதிரி தான் எடுக்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இவ்வளவு இதை பிச்சு எடுக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய இலைகளை இதில் பிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் ஒன்றும் செய்யலை. இங்கே இவ்வளோத்தையும் பிச்சு எடுக்கிறோம். இதை பார்த்தோம்னு சொன்னால் இவ்வளோத்தையும் பிச்சு எடுக்கிறோம், அநியாயமாக்குறோமேன்னு பார்த்தா அந்த கண்டு முழுசாகவே அநியாயமாக போகிறதுக்கும் அதில் நோய் வர்றதுக்கு முடிய சந்தர்ப்பம் கூட இருக்கும். அதனால் அதை பிச்சு எடுங்க, அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் பிச்சு எடுங்க. இந்த ஒரு மிளகாய் ஒன்று இதில் விழுந்துட்டு விற்கிற நேரம் இது ஓகே ஒன்று தானே. இப்போ அதனால் அதுகளை பற்றி பெருசாக கவலைப்படாமல் இதை பிச்சு எடுங்க. இன்னொன்று, நமக்கு பராமரிக்கிறதுக்கு லேசாக இருக்கும். இதில் ஏதாவது அஸ்வினி இருந்தால், இல்லாட்டிக்கு ஏதாவது பூச்சிகள் இருந்தால், புழுக்கள் இருந்தால், ஏதாவது இருந்தால் நமக்கு தெரியும். நமக்கு தெரியாமல் இருக்கிறது தான் அதில் பிரச்சனை வரும். நமக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் பிரச்சனை வர விட மாட்டோம். சரியா, அப்போ அது தெரியாமல் இருக்கிறதுக்கு இது இப்படி சடைச்சி போயிருக்கிறது தெரியாமல் இருக்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை கூட உருவாக்கும். சரியா, அப்போ அதனால் இதை இப்படி உடைச்சி எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செடியை பார்க்குறீங்க, இந்த செடியில் ஏதாவது இருந்தால் தெரியும். இப்போ அதை பார்த்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ இதில் கீழே உள்ளதுகளை உடைச்சி எடுத்துட்டோம்னு சொன்னால் இது கொஞ்சம் கிளியராக இருக்குது நம்மளோட பார்வைக்கு. சரியா, அதுக்காக தான் அதை செய்கிறோம். வேறு என்ன சொல்கிறது, எல்லாமே இப்படி செய்துட்டு வாரோம். சரியா, இது தொடர்ந்து இந்த வீடியோ நாம் போட்டுக்கொண்டு தான் இருக்க போகிறோம். அதனால் நீங்கள் இப்படி செய்கிறதுனால என்ன பலனுங்கிறதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுவும் கீழே வந்த கொப்பு தான், நிறைய மொட்டோடு இருக்குது. இங்கே நிறைய மொட்டுக்கள் எல்லாம் இருக்குது. இங்கே இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ எடுத்து வச்சுக்கிறத பாருங்கள், எவ்வளோ மொட்டு கிடக்குதுண்டு எல்லாம் இருக்குது. பட் அதை பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு சொன்னால் இங்கே அதோட நிறைய மொட்டு இருக்கும். சரியா, அப்போ இதெல்லாத்தையும் காப்பாற்றி எடுக்கிற நேரம் இப்போ போனது பெரிய ஒரு இழப்பான விஷயமாக இருக்காது. இல்லை தெரியுது அதில் இருக்கிறது. பாருங்கள் எவ்வளவு மொட்டு இருக்குது, எவ்வளவு பூ இருக்குதுன்றதை பாருங்கள். ரைட்.
இப்படியே நான் இந்த லைனில் உள்ளது எல்லாத்தையும் இதே மாதிரி தான் ப்ரூன் பண்ணி செய்து கொண்டு போக போகிறோம். சரி, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ இதாக இருக்குது, இதில் சைட்லேயே தான் இருக்குது தக்காளி தோட்டம். தக்காளி சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம், அதையும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் நாங்கள் போட்ட எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்போ சேனலில் உள்ள போய் பாருங்கள், இருக்கிற வீடியோ எல்லாம் பாருங்கள். நீங்களும் சில தகவல்களை தெரிஞ்சு கொள்ளலாம், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.